ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ராஜா பெரிய நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிடுச்சு, வாரிசும் இல்லை, ரொம்ப கவலையாயிட்டாரு. நமக்கு அப்புறமேட்டு இந்த நாட்டுக்கு யார் ராஜா அப்படின்ட்டு யோசனை பண்ணார். சரி, நம்ம ஒரு போட்டி வைக்கலாம், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள அடுத்த ராஜாவாக்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். அதன்படி ஊர் மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு, இன்னைக்கு இந்த தேதியில் இந்த இடத்துல ஒரு போட்டி நான் நடத்த போகிறேன், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டாரு. போட்டி நடக்கக்கூடிய தேதி வந்தது. எல்லா இளைஞர்களும் ஒன்றா கூடியிருந்தாங்க. ராஜா வந்தார். என்ன போட்டி அப்படின்றத சொன்னார். இதோ இருக்கு இல்லையா பெரிய அரண்வாயில், அதாவது கதவு, அந்த அரண்மனையுடைய கதவு. இந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அந்த கதவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. எல்லாருக்குமே தெரியுது இதை அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது அப்படின்ட்டு. அங்கே இருந்த இளைஞர்கள் யாருமே முயற்சிக்கல. கண்டிப்பாக நம்மளால முடியாதுன்னு விட்டுட்டாங்க. அதில் ஒரு இளைஞர் மட்டும் எழுந்து போய் திறக்கலான்னு முயற்சிக்கிறாரு. கையை வச்ச உடனே அந்த கதவு திறந்துக்குதுங்க. காரணம், அது பூட்டப்படவே இல்லை. ராஜா என்ன நினைச்சார்னா, யார் முயற்சிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜான்னு முடிவு எடுத்திருந்தாரு. இன்னைக்கும் நிறைய இளைஞர்கள் இப்படி தாங்க, முயற்சி செய்யாமலே நம்மளால முடியாதுன்னு விட்டுடுறாங்க. இந்த ஸ்டோரியை அடிக்கடி என் பொண்ணுக்கு நான் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும்.